ஒரு சிறந்த படைப்புக்கு உதாரணம் அப்படின்னு பார்த்தா அந்த படைப்பு ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை தரணும். அந்த வகையில் விடாது கருப்பு சீரியலில் கதையோட ஆதாரமான கருப்பு யார் அப்படின்ற கேள்விக்கு கடைசி எபிசோடு கிட்ட தான் பதில் தெரியும். அந்த டைமில் அது யாராலையும் யூகிக்க முடியாத வகையில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த கான்செப்டில் நிறையா படங்கள் பார்க்குறதால அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை நம்மளால் மேக்ஸிமம் 10 எபிசோடுக்குள்ளேயே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனாலும் எபிசோட்ஸ் பார்க்குறவங்கள கடைசி எபிசோட் வரைக்கும் பார்க்குற வைக்கிற வகையிலான திரைக்கதை தான் இந்த சீரியலுடைய சிறப்பம்சம். துருவங்கள் 16 படத்தில் ஒரு சீனில் ரஹ்மான் அவர்கள் கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்குறது போர் இல்லை அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு எதிர்கதாபாத்திரம் நாட் எக்ஸாக்ட்லி, அது நீங்கள் கதை சொல்கிறத பொறுத்தது அப்படின்னு சொல்லும். அதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த சீரியலில் வர ரீனா, டாக்டர் நந்தா, ராஜேந்திரன், பேச்சிக்கிழவி, கட்டையன், ஆனைமுடியார், சிவகாமி, கருப்பு கோயில் பூசாரி, ஸ்கூல் வாத்தியார், ரத்னா, பிரம்மா, செல்லி, மொட்டையன், ஊமையன், சண்முகம், வைத்தியர் அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரும் தனித்தன்மை வாய்ந்ததாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். தோட்டக்காரமங்கலம் அப்படின்ற ஊரும், அங்கே உள்ள காசுத்தோப்பு பங்களா, பந்திப்பாறை, கருப்பு கோயில் அப்படின்னு லொக்கேஷன்களுக்கும் கதாபாத்திரத்துக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தையே கொடுக்கப்பட்டிருக்கும்.